வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா ஐசிஏஆர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சரல் ரிசர்ச் அசரகட்டாவில் இருக்குது பெங்களூர். அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து நேஷ்னல் ஹார்ட்டிகல்ச்சர் ஃபேர் நடக்குது 2024. இது வந்து 5th to 7th வரைக்கும் 5, 6, 7 மார்ச் 2024 நடக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வெஜிடேபிள்ஸு, நிறையா ஹார்ட்டிகல்ச்சர் க்ராப்ஸு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறையா ஃப்ளார்ஸ்லாம் இருந்துச்சு, நிறையா தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, புது புது இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே நிறையா ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டால்ஸ் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீட் சென்டர் இருந்துச்சு. ஸோ இவங்க ஐசிஏஆர் ஐஐஹெச்ஆர்லேருந்து சீட் சென்டர்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே சேல்ஸும் பண்ணாங்க. நிறையா வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிள் இருந்துச்சு. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து இவங்களோட ஓன் ஃபார்முலேஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அப்படியே உள்ளுக்கு போனால் நிறையா ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து பெங்களூர் ஓட ஸ்டால் இருந்துச்சு ஐசிஏஆர்து. இவங்களோட ஃப்ரூட் வெரைட்டிஸ், இவங்க வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வெரைட்டிஸ்லாம் இவங்க வந்து சேல்ஸ்க்கும் வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வந்து அவங்களோட ஸ்டால் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வந்து தெலுங்கானா டிபார்ட்மெண்ட், ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட ஃப்ளார்ஸு, ஃப்ரூட்ஸு, அவங்களோட வெரைட்டி, அவங்க என்னென்னலாம் வந்து வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேல வந்து பெங்களூரோட இன்ஸ்டியூட்டோட இது வச்சுருந்தாங்க. அதில் இருக்க வெஜிடேபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஐஏஹெச்ஆரோட மஷ்ரூம், இது வந்து எல்லோரும் வந்து பார்த்துருந்தாங்க. எல்லாரையுமே வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு இது. இதில் பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம்ஸு, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத மஷ்ரூம்ஸ்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. அதை வந்து ட்ரை ஃபார்மாகவும், அது எப்படி வந்து ஸ்பான் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது கொண்டு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து எல்லாத்தையுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அடுத்தது வந்து புவனேஸ்வர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களோட வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வச்சுருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸு ப்ரெசென்ட் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வாங்க. கர்நாடகாவோட இதுலேருந்து வந்திருந்தாங்க. இங்கே அதில் வந்து அவங்க சுகர் கேன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சுகர் கேனோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமேல வந்து இதை வந்து சுகர் கேன்லேயே வந்து நிறையா இது பண்ணியிருந்தாங்க. ஜாக்ரி, அப்புறம் கேன் சுகர், அது மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக சூப்பராக இருந்துச்சு. நேஷனல் பேங்க்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்ட்டு இது வச்சிருந்தாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் அந்த மேங்கோ ஜூஸ் வந்து பர்டிகுலராக இந்த பல்ப்ல இருந்து எடுக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஜூஸ் வந்து குடிச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருந்தாங்க. அந்த ஹார்ட்டிகல்ச்சர் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஐட்டம்ஸும் வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு. ஜாக் ஃப்ரூட்டில் பண்ணுறது அது மாதிரி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்பவே புதுசாகவும் இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருந்தும் அவங்கவுங்க ஸ்டால்ஸ், அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன், இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் அவங்கவுங்களோட ஸ்டால்ஸ், அவங்கவுங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸோ இதனால் வந்து நிறையா பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இதை ஃபாஸ்ட்டாகவும் மூவ் பண்ணியிருக்கலாம். பட் இது மாதிரி ஸ்லோவாக பண்ணும்போது வந்து உங்களுக்கு இவ்வளவு ஸ்டால்ஸ் இருக்கிறது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் இதை ஸ்லோவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு ஸ்டாலாக வந்து காட்டிகிட்ருக்கேன்.
உங்களுக்கு பயங்கரமான க்ரௌட் இருந்துச்சு. 3 நாள்ல வந்து ரொம்பவே பயங்கரமான க்ரௌட் இருந்துச்சு. ஆம், இது வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது பண்ணியிருந்தாங்க. இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அட்மார்க் எப்படி வாங்குறது, குவாலிட்டி டெஸ்ட் எப்படி பண்ணுறது, எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வந்து அட்மார்க் தேவைப்படுது, இது மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து தெரியாதவங்களுக்குலாம் ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கேரளா ஹார்ட்டிகல்ச்சர்லேருந்து வந்திருந்தாங்க. இவங்க வந்து இந்த மஷ்ரூம்லேருந்து வேல்யூ அடிஷன் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்லாம் வச்சுருந்தாங்க. மஷ்ரூமில் இவ்வளோ ப்ராடக்ட் வந்து வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் அதுவும் சிறப்பாக இருந்துச்சு. கிரேப்ஸு பூனேலேருந்து கிரேப்ஸ் அவங்களோட வெரைட்டி ஆஃப் கிரேப்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த கிரேப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் அதிலேருந்து வேல்யூ அடிஷன் என்னென்னலாம் பண்ண முடியும், கிரேப்ஸ்லேருந்து என்னென்ன வேல்யூ அடிஷன் பண்ண முடியும், கிரேப்ஸ் பவுடர் அது மாதிரிலாம். நம்ம கிரேப்ஸ் மட்டும் பார்த்துருப்போம், பட் வேல்யூ அடிஷன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதே மாதிரி சோலாப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. உங்களுக்கு அதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பொமோகிரானட் ஃபோக்கஸ் பண்ணி வந்திருந்தாங்க. அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. போர்ட் பிளேயர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க அவங்களோட ஸ்டேட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையவே சொல்லியிருந்தாங்க. அவங்க ஸ்பைசஸ்லாம் வந்து நிறைய காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு ஊர்லேருந்தும் அவங்கவுங்க ஸ்பெஷாலிட்டி கொண்டு வந்து காட்டியிருந்தாங்க. அது வந்து ஒரு பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கர்நாடகா வந்து மேஜராக அங்கே நடக்கிறனால அவங்க இதில் இருந்து நிறையா ஃபோக்கஸ்டாக நிறையா ஸ்டால்ஸ் இருந்துச்சு. பனானா முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அவங்க மஷ்ரூம் டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஃப்ரூட்ஸு, இது மாதிரி ஒவ்வொன்றா அவங்க ஃபோக்கஸ்டாக நிறையா விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஏபி ஆந்திர பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஏபியிலேருந்து ஒரு 2 ஸ்டால் இருந்துச்சு. பனானா முன்னாடியும் வந்து ஃப்ளவர்ஸு அது மாதிரி அவங்க இது கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க ஸ்டால்ஸை வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. வந்து இது வந்து இதுங்க பாம் இதுலேருந்து பண்ணுறது, அதாவது வந்து பாம் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, பாம் ட்ரீலேருந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம பாம்லாம் வந்து பாம் ஆயில் மட்டும்தான் யோசிப்போம். பட் அவங்க வேல்யூ அடிஷனாக வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு இந்த விஷயங்கள்லாம். பார்க்கறதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டை பண்ணுறாங்க அதுலேருந்து, இது மாதிரி நிறையா ப்ராடக்ட் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பெங்களூரில் நடக்கிறனால பெங்களூர் ஓரியன்டாக நிறையா இருந்துச்சு. அவங்களோட டைரி ப்ராடக்ட்ஸு அவங்க ஃபோக்கஸ்டாக வந்து நிறையா விஷயங்கள் வந்து வச்சுருந்தாங்க. பால்லேயே என்னென்னலாம் வேல்யூ அடிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஸ்ப்ளேவும் வச்சுருந்தாங்க. அக்ரி பிஸ்னஸ் சென்டர்லேருந்து அவங்களோட அக்ரி பிஸ்னஸ் சென்டர்லேருந்து ஸ்டால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அவங்க வந்து முந்திரி கேஷ்யூலேருந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, அந்த முந்திரி வந்து வெரைட்டி ஆஃப் முந்திரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து அதை டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இவ்வளோ முந்திரி இருக்குமா, இவ்வளோ வெரைட்டி ஆஃப் முந்திரி இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. முழு முந்திரி, உடச்ச முந்திரி, அதில் சின்ன சின்ன பீசஸ் இது மாதிரி வச்சுருந்தாங்க. அதோட இதுவும் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்ளிங்ஸும் வந்து வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இது வந்து ரொம்பவே நல்லாவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சுங்க. ஸ்பைஸ் ரிசர்ச் சென்டர்லேருந்து வந்திருந்தாங்க, கர்நாடகாவிலேருந்து. ஸோ ஸ்பைஸ் ரிசர்ச்லேயே வந்து ஸ்பைசஸ் சாப்ளிங்ஸும் அவங்க சேல் பண்ணாங்க. ஒரு பெப்பர் எடுத்துகிட்டோன்னா வெரைட்டி ஆஃப் பெப்பர் வச்சுருக்காங்க அவங்க. ஒரு வெரைட்டி இல்லை, நிறைய வெரைட்டி ஆஃப் பெப்பர் வந்து வச்சுருந்தாங்க. அந்த பெப்பர் செடியும் வந்து சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து காடமம் வச்சுருந்தாங்க, அப்போ ஜாதி பத்திரி, இது மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அவங்க வச்சுருந்தாங்க. இவ்வளவு இதெல்லாம் பேசிட்டு நம்ம ஊர் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? நம்ம ஆள் இல்லாமல் இருப்பாங்களா? நம்ம இதில் வந்து பனானா ரிசர்ச் சென்டர்லேருந்து வந்திருந்தாங்க, ட்ரிச்சியிலேருந்து. நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க. வாழைப்பழத்துலேருந்து என்னென்னலாம் வேல்யூ அடிஷன், அப்புறம் வாழை நார்லேருந்து வேல்யூ அடிஷன், இது மாதிரி வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட். அதுலேயே மேட்டு, ஜாமு, ஜெல்லி, ட்ரை ஃப்ளார்ஸு, நிறையா இது வச்சுருந்தாங்க. பிக்கிள்ஸு, பேக்ஸு. எனக்கு ரொம்ப இவ்வளோ இது பண்ண முடியுமா ஒரு வாழையில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நிறையா இது ஷேர் பண்ணாங்க. திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்காங்க, பனானா ரிசர்ச் சென்டர், இந்தியன் பனானா ரிசர்ச் சென்டர்லேருந்து. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்தும் வந்திருந்தாங்க. கோயம்புத்தூரில் டிஎன்ஏயு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டால்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து பனானா, அப்புறமேல வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா ஃப்ரூட்ஸு வந்து அவங்க டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து பனானாவும் அப்புறம் வந்து சப்போட்டா வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அது ஓரியன்டாக நிறையா விஷயம் சொன்னாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண வெரைட்டிஸ் இதெல்லாம். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒரு யூனிக்காக இதாக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு ஸ்டாலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது நிஜமாகவே பெரிய விஷயம். நம்ம என்னென்ன வெரைட்டி பண்ணியிருக்கோங்கிறத வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஹைதராபாத்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட ஜிஞ்சர் அவங்க மோஸ்ட்லி வந்து மஞ்சளும் ஜிஞ்சரும் அது மாதிரி க்ராப் தான் அவங்க மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து உதகமண்டலம் இதில் வந்து இந்த இது வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. கிழங்கு வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இதில் இருந்து வந்து டோட்டல் ஸ்டால் ஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம வந்து நம்மளை சுற்றி நம்ம அக்ரியில் இருக்கவங்க சுற்றி என்னென்னலாம் நடக்குது, டும்கூர்லேருந்து வந்து புளியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்படி உலகம் தமிழ்நாடு நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன ப்ராடக்ட்லாம் வருது, என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்லேருந்து நிறைய பேர் இந்த ஃபெர்டிலைசர்ஸு அது மாதிரியும் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவங்களும் வந்து மோஸ்ட்லி வந்து மெயின்லி வந்து ஆர்கானிக் ஓரியன்டாக நிறையா ஸ்டால்ஸ் இருந்துச்சு. நேச்சுரல் ஃபெர்டிலைசர், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அதை ஓரியன்டாக நிறையா இருந்துச்சு. அங்கே ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து அந்த பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளுக்க தேங்காய் நார் வச்சு, வாழைப்பழம் வச்சு ரைப்பன் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி, நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ண டெக்னாலஜி தான். அது மாதிரி எல்லாமே நாட்டு மாட்டு நெய், அதுக்கப்புறம் மோர், அதுக்கப்புறம் உங்களுக்கு இளநீ எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய ஸ்டாலு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண இதுலேருந்து கேரளாலேருந்து நம்ம பக்கத்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த மஞ்சள், அதுவும் இல்லாமல் சேனக்கிழங்கு இது மாதிரி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப எல்லாமே பார்க்கறதுக்கு இப்போ இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய சைஸில் இருந்துச்சு. எல்லாரையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அது, அந்த ஸ்டாலு. எல்லா ஃபார்மர்ஸு எல்லாருமே வந்து பார்த்துருந்தாங்க. அப்புறம் அந்த ஃப்ளாரோட சீட்ஸு அதெல்லாம் சேல் பண்ணாங்க. இந்த நம்ம லில்லி அது மாதிரி, லோட்டஸ் இது மாதிரி இதெல்லாம் வந்து சீட்ஸ்லாம் சேல் பண்ணாங்க. நிறைய பேர் இதை வந்து வாங்கினாங்க. ஸோ இது வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, நம்ம டைரெக்டாக இது பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி நிறையா பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்புறம் நான் பார்த்ததில் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டாலு. ஆரா நேச்சுரல்ஸ் அப்படின்னு நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்க ப்ராடக்ட்லாம் ரொம்ப ப்யூராக இருந்துச்சு. டோனர், டூத் பவுடர், ப்ரஷ்ஷஸ்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த கெமிக்கல் ஆல்டர்னேட்டிவ்ஸாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அகம் நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்களும் வந்து இந்த பேர்ட் நெஸ்ட்டு, அப்புறம் ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸு இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நீங்கள் அவங்க வெப்சைட்டும் இருக்குது, arannaturals.comனு விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்டால்ஸு எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவர் வந்து நாட்டு விதையெல்லாம் வித்துட்டு இருந்தார். பார்க்கறதுக்கும் ஆள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்லா பேசினார். நல்ல கண்ட்ரி சீட்ஸை பற்றி நல்லா ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ எனக்கு அவரை பற்றி காட்டணும்னு தோணுச்சு. அதனால் இது மாதிரி வந்து ரொம்ப எல்லாமே யூனிக்காக இருந்தாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு.
இது வந்து சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். இந்த வருஷம் மிஸ் பண்ணாலும் நீங்க கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் இயர் வாங்க. இவங்க வந்து சீட்லெஸ் லெமன் பண்ணியிருந்தாங்க. லெமன்லேயே வந்து இப்போ இருக்கிறதுல வந்து எல்லாமே வேல்யூ அடிஷன் நோக்கி போறனால, எல்லாமே வேல்யூ அடிஷனுக்கு மேஜரா இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருந்தாங்க. சீட்லெஸ் லெமன்லேருந்து ஊறுகாய் அது மாதிரி வந்து நெறைய வேல்யூ அடிஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நல்லாவே இருந்துச்சுங்க. இவங்க வந்து மொபைல் ஆப்ல இருந்து எல்லாமே பண்ணுற மாதிரி ஃபார்மர்ஸ் இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த ஃபேர் வந்து ரொம்ப பர்டிகுலராக வந்து அக்ரி ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. டேக்அவே இன்ஃபர்மேஷன் நிறையா இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம ஃபுட்டு தான் பார்க்கணும். ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. ஃபுட் ஸ்டால்ஸும் ரொம்ப எல்லாமே வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது எஸ்பெஷலி வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா வந்து இந்த சோலார் இதில் இருந்து வந்து பம்ப் ரன் பண்ணுற மாதிரி அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அது இல்லாமல் நிறைய ஃப்ளார்ஸு, நீங்கள் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. அப்படியே பீட்ரூட்டு ஃபார்மிங், இது வந்து சாயில்லெஸ் ஃபார்மிங் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பீட்ரூட் அப்படியே வந்து ஸ்பெஷலாக பீட்ரூட் இருந்துச்சு. தக்காளி, நீங்கள் பச்சை மிளகாய், நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இது எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரில, எத்தனை மந்த் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரில. இது மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வெரைட்டிஸும் வந்து பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க. அவங்களோட வெரைட்டிஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு, டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த குடமிளகா சொல்லுவோம் இல்லையா, குடமிளகாலேயே ஒரு 4-5 வெரைட்டிஸ் அங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க இந்த ஃபேருக்காக. இந்த நேஷ்னல் ஹார்ட்டிகல்ச்சர் ஃபேர் வந்து 2025லேயும் போய் அட்டன் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கத்திரிக்காயில் வந்து ஒரு 5 வகையான கத்திரிக்காய் வந்து நான் பார்த்தேன். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நீட்ட கத்திரிக்காய், கொஞ்சம் க்ரீன் ஷேட், லைட் க்ரீன் ஷேடில் இருந்துச்சு. இதுலேயே வந்து ஒரு ரொம்ப பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒன்று பார்த்தேன். அந்த இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கத்திரிக்காய், நம்ம இதில் இருக்கிறது கொஞ்சம் பர்பிள் கலர் ஷேட்டில் இருக்கிறது. இதே மாதிரி வந்து இங்கே பாருங்கள், இது ரொம்ப பெரிய கத்திரிக்காய். பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர்மெலான் சைஸில் வந்து இந்த கத்திரிக்காய் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய கத்திரிக்காய். ஸோ இது மாதிரி வந்து நிறையா டைப் ஆஃப் பிரிஞ்சால்ஸு வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருந்துச்சு. இந்த வெரைட்டிஸ்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. பிரிஞ்சால், ஆனியன் வச்சுருந்தாங்க. ஆனியன்லேயும் வெரைட்டி ஆஃப் ஆனியன்ஸ் வச்சுருந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இந்த முள்ளங்கிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட வெரைட்டிஸாமா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற வெரைட்டிஸாமா. கேரட் வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே வந்து சேல்ஸ் கவுண்டர்லேயே வந்து நம்ம அதோட சீட்ஸும் வாங்குற மாதிரி நம்ம வச்சுருந்தாங்க. நம்ம பார்த்துட்டு அப்படியே போகாமல் நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற சீட்ஸும் நம்ம வந்து அங்கே வாங்கிக்கலாம். அது மாதிரி இருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது வந்து இந்த இதுங்க, பேட்டி பேன் அப்படின்ட்டுங்க. இது வந்து நான் முன்னாடி பார்த்தது இல்லைங்க இந்த வெஜிடேபிளில். ஒரு மாதிரி வித்தியாசமாக ஷேப்பும் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு இந்த பேட்டி பேனுங்கிற வெஜிடேபிள். நீங்கள் யாராச்சும் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இது ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. இதுலேருந்து தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து வருது. ஸோ இது மாதிரி எல்லா இதுலேயும் கவர் பண்ணியிருந்தாங்க, எல்லா வெஜிடபிளும் கவர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சுங்க. இத்தனை வெஜிடபிள்ஸு, இத்தனை ஃப்ரூட்ஸு, இத்தனை ஃப்ளவர்ஸு இருக்கா அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. இந்த கனகாமரம் இருந்துச்சு, ரோஸ் இருந்துச்சு, லோட்டஸ் இருந்துச்சு. என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணவே முடியலை. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக என்கேஜ்டாக இருந்துச்சு. நம்ம சுற்றி பார்த்துட்டு வரோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் டே வேணும் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. அது மாதிரி வந்து ஃபுல்லாக என்கேஜ்டாக இருந்துச்சு.
ஒவ்வொரு இப்போ நமக்கு தெரிஞ்சு வந்து நம்ம துளசி பார்த்துருப்போம். ஆனால் வந்து இவங்க வச்சுருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் துளசி. பெப்பர் மின்ட்டுன்னு ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க. அப்புறமே வந்து ஜப்பான் மின்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு துளசி தான், பட் இவ்வளோ வச்சுருந்தாங்க. எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஓ, இத்தனை டைப் ஆஃப் லெமன் பாம் அப்படின்ட்டு ரொம்ப அந்த லெமன் மாதிரியே ஃப்ளேவர் இருந்துச்சு. இது மாதிரி இத்தனை ஃப்ளேவர் ஆஃப் இருக்கா, நம்ம நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்கா அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களாமா இந்த இலையெல்லாம். ஸோ லாவெண்டர் இது மாதிரி நிறைய இது இருந்துச்சுங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க. இதை தான் பார்க்கலாமா, அதை தான் பார்க்கலாமா அப்படின்ட்டு. இன்னும் வந்து நான் நிறையா இது மிஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளவு வெரைட்டி ஆஃப் பிளேசஸ்ஸு, அவ்வளவு வெரைட்டி ஆஃப் வெஜிடேபிள்ஸு, இவ்வளவு இது பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட ஊர் டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளை பார்த்துட்டு ரொம்ப எந்தூஸாக ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே டான்ஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஹார்ட்டிகல்ச்சர் இதுக்கு போனாங்க. அங்கே வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, நிறையா வந்து சாப்ளிங்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சாப்ளிங்ஸ்லாம் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த பார்த்துலாம் போனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அங்கே ஃபேர் நடக்கிறதுக்காக கேபேஜு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் எல்லாத்தையுமே பார்த்துட்டே போகலாம் அப்படின்ட்டு போனோம். இப்போ அங்கே நர்சரி யூனிட்க்கு போயிட்டோம். ஸோ நர்சரி யூனிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சாப்ளிங்ஸ் வச்சுருந்தாங்க. என்ன மரம் வேணும், என்ன செடி வேணும் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப கம்ப்ளீட்னு சொல்லணும். ஃபுல்லாக ஜாம் பேக்டாக வச்சுருந்தாங்க. எல்லா செடிங்களும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவ்வளோ வெரைட்டி ஆஃப் செடிங்க இருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அப்போ மெடிசினல் பிளான்ட்லாம் வச்சுருந்தாங்க. மெடிசினல் பிளான்ட்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெடிசினல் பிளான்ட் ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. லைக் ரூ. 15, ரூ. 25, ரூ. 30 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிசினல் பிளான்ட் வேணும்னா இந்த இந்த இதில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி வாங்கியிருக்கலாம். இப்போ நம்ம அங்கே பார்த்ததோட எல்லா மெடிசினல் பிளான்ட்டும் வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க. வெட்டி வேறு, பெப்பர்மின்ட்டு, என்னென்னலாம் மெடிசினல் பிளான்ட் இருக்குமோ எல்லாமே மோஸ்ட்லி வந்து கவர்டாக வச்சுருந்தாங்க. இந்த இது இல்லாமல் நிறைய சாப்ளிங்ஸு, ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் நிறைய சாப்ளிங்ஸ்லேருந்து வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு வந்து யூனிக்காக இருந்துச்சு. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வெரைட்டி ஆஃப் கொய்யா வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து சப்போட்டா, மாதுளை, எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சுருந்தாங்க. வெஜிடபிள்ஸு அங்கே முன்னாடி வச்சுருந்தாங்க. இங்கே ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையானது வந்து ஒரே நாளில் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாங்கிற மாதிரி எல்லாமே வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ஒருத்தர் சீட்ஸ்லாம் வந்து நாட்டு சீடு வந்து நிறையா ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இவங்களாம் டைரெக்டாக ஃபார்மர்ஸு நிறையா நாட்டு சீடு வந்து ப்ரொமோட் பண்ணி நிறைய பேர் வந்து பர்ச்சேஸும் பண்ணாங்க. ஸ்டால்ஸும் வந்து அது மாதிரி ஸ்டால்ஸ் வந்து விசிட் பண்ணி நிறைய பேர் பார்த்தாங்க. நிறையா அவுட்ரு நர்சரிஸ்லேருந்தும் ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அவங்களும் வந்து டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாப்ளிங் ஆஃப் இதுங்க, ட்ராகன் ஃப்ரூட்டு, இது மாதிரி வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஹைட்ரோஃபோனிக்ஸு, எல்லாமே நமக்கு வந்து அக்ரி பற்றி ஒரு நாலேஜே இல்லைனாலும் இங்கே வந்தோன்னா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பற்றி ஒரு நல்லாவே ஒரு நாலேஜோட, ஓ இப்படிலாம் இருக்கா, இவ்வளோ மரங்கள்லாம் இருக்கா, ஓ இதில் இருந்தால் வெண்டைக்காய் வருதா, இது மாதிரி செடியில் இருந்தால் கத்திரிக்காய் வருதா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இந்த ஃபேர் வந்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நிறையா பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. சீட்ஸு, பிளான்ட்ஸு, சாப்ளிங்ஸு அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டாங்க. நிறையா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க. டிஃப்ரெண்ட் காலேஜில் வந்திருந்தாங்க. தண்ணிலாம் வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ்ஸுங்க. எல்லாமே வந்து பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டால்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்களும் நெக்ஸ்ட் இயர் உங்கள் குழந்தைய கூப்பிட்டு கண்டிப்பாக வரணும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.